ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரத்தில், கடகத்தில் செவ்வாய் வக்கரம், கன்னியில் கேது, ரிச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிகளில் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு எடுத்தோமேனால் இந்த வாரம் முதல் நாளான 16ஆம் தேதியிலிருந்தே விசேஷம். ஏன்னா மார்கழி மாதம் பிறகுறது நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்றத வச்சு சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். இந்த வாரம் ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ஆரம்பமே சூரியன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார். தனுர் மாதம் ஆரம்பம். முதல் பாசுரமான திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இன்னிலிருந்து ஆரம்பம். தனுர் மாதம் மொத்தமே ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். மார்கழி மாதத்தின் பலன்கள்னு தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன், அதை பாருங்க. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 17ஆம் தேதி, அதாவது 17ஆம் தேதி பார்த்தேன்னா ரமண மகரிஷியின் 145வது ஜெயந்தி. அது ஒரு பெரிய விசேஷம். ரமண மகரிஷி ஒரு பெரிய ஏற்றமானவர். ரமணர் ரொம்ப பெரிய விஷயம் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர், பெரிய ஏற்றத்தை கொடுத்தவர். அதாவது ஆன்மீகத்திற்குன்னு பெரிய தொண்டாற்றியவர். அதை தவிர சனாதன தர்மம் வாழ்வதற்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கார். அவரோட இன்றைக்கும் ஆசிரமம் இருக்குது. அவர்களுடைய ஃபாலோயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா. இந்த வாரத்தில் சங்கட ஹர சதுர்த்தி வருது. அதாவது தேய்பிரை சதுர்த்தி, சங்கர ஹர சதுர்த்தி. சங்கர ஹர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி. இது 18ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. விநாயகரை போய் ஒரு 9 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு 2 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். 9 தோப்புக்கரணம் போடுங்க, முடிஞ்சதுன்னா இல்லை 2 தோப்புக்கரணமாவது போடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வரக்கூடிய விஷயங்களை கொடுக்கும். அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாட்கள். என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொன்னேன்னா அது எல்லாம் தீர்ந்துடும். உங்களுடைய உடலில் பிரச்சனைகள் இருக்குது, உடல் நோய் இருக்கிறது, அது தவிர மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, அதிக கடனால் எதுவும் பிரச்சனையாக இருக்குது, வீடு பாதி கட்டி நிற்கிறது. இது எல்லாத்துக்குமே சங்கடஹர சதுர்த்தியில் ஒரு தேங்காயை போய் பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சௌக்கியங்கள் உண்டாகும். இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது. தேய்பிரை சஷ்டி. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறாளேயானால், அதுவும் முருகப்பெருமானை நேர்ந்துட்டு இருக்காளேயானால் நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும். அது தவிர எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பாள். அது தவிர உடல் நோய் இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பாள். இந்த 3க்கும் ஒரு பெரிய மருந்து இந்த சஷ்டி விரதம். இது பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி அன்றைக்கி 21/12/2024 அன்றைக்கி சஷ்டி விரதம் அப்படின்னு போடுறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம ராசிகள் எதுனா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்திர பகவான் 8ஆம் இடத்துல அதாவது இந்த ராசிகளுக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் சந்திரன் மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில்
தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை ஒரு 2 நாள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். எப்படின்னா, அந்த சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்சு பசும்பால் ஒரு 1/2 டம்ளராவது வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு ஃபோன் பண்ணேன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அதை கொடுத்தேலையானால், அதாவது யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவளுடைய பெயர், அவளுடைய தாய் தகப்பனார் பெயர், அவளுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்தை போடும்பொழுது சந்தி இருக்கான்னு பார்ப்பேன். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, நட்சத்திர பாத சந்தி இது எல்லாத்தையுமே பார்க்கணும். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 40-50 வயசுக்கு மேலே ஆகுது. அவள்லாம் விருச்சிக ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, விசாக நட்சத்திரம்னு. ஆனால் துலா ராசி விசாகத்தில் இருப்பாள். அதே மாதிரி அவளது லக்னம் பார்த்தேனால் விருச்சிகத்தில் இருக்குதுன்னு நினச்சின்னு இருப்பா, அது துலாத்தில் இருக்கும். இல்லை ரிஷபத்தில் நினச்சின்னு இருப்பா, ஆனால் அது மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபத்தில் லக்னம் விழுந்திருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ரிஷபம் 3ஆம் பாதம் மிதுன லக்னத்தில் இருக்கும். அதனால் இந்த லக்னத்துக்கு யோகராக இருக்கவர் அடுத்த லக்னத்துக்கு யோகராக இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அவர் மிகப்பெரிய பாதகத்தையோ பிரச்சனையோ செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம். அதனால் உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன் எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ணணும். அப்படின்னா முதல்ல உங்களுடைய நட்சத்திர பாத சந்திகளை முதல்ல செக் பண்ணி, உங்களுடைய சந்திரன் நின்ற நிலை, அதை தவிர உங்களுடைய லக்னம் நின்ற நிலை, உங்களுடைய மற்ற கிரகங்கள் நின்ற நிலையை பொறுத்து தான் பார்க்க முடியும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும், இன்றைய கோச்சார நிலையில் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை சொல்லலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 16/12/2024 22/12/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு உண்டான பலனை ஒன்றொன்னா பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதிவேகமாக செல்லக்கூடியவர், அதாவது கிரகங்கள்லேயே அதிவேகமாக செல்லக்கூடிய தின கிரகம்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் நீச்சமாகி வக்கரமடைகிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுடைய மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பத்தின் அதிபதி, 5ஆம் இடமும் 10ஆம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு ராசியிலேயே இருக்கிறது பெரிய ஏற்றம். தொழிலில் பெரிய மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும். தொழிலின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் சந்திரன் அஷ்டம சனி இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். ஏன்னா சனி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். சில கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, அதனால் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் அந்த பின்னடைவை கற்றுக்கொள்ளும் ஒரு யுக்தியாக வச்சு அதற்கு மேலே நீங்கள் போகிறது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல புதன், அதாவது 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிகளை போட்டு அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன்
உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய, அரசாங்கம் சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய, கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், நல்ல ஒரு ஏற்றம். அதாவது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக திருமணத்திற்கு நாள் குறிச்சிடலாம். மார்கழி மாதமாக இருந்தாலும் தை மாதத்தில் கல்யாணத்தை வச்சுன்னு விடலாம். கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல ராகு, தந்தையின் மூலியமாக ஒரு நல்ல ஒரு இது வரும், ஹெல்ப் வரும், அப்லிஃப்ட்மெண்ட் வரும், உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வரும். அதை தவிர திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதன் அதாவது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். சூரியனும் சந்திரனும் 180 பாகையில் இருக்கிறதுனால பௌர்ணமி யோகம் ரொம்ப பெரிய விசேஷம். அதன் மூலியமாக பார்த்தலையானால் 12ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது. உங்களுடைய சயன போகஸ்தானம் நல்லபடியாக வலுப்படுறது, நல்ல தூக்கம் வரும். தூக்கம் நல்ல ஒரு சந்தோஷமான தூக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு விசா ப்ராசஸிங், அதை தவிர வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவளுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்பும், பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் பிஆர் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அதாவது 17ஆம் தேதி மாலை ஒரு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி காலை ஒரு 5 மணி வரலும் இருக்கார். அப்போது நீச்ச பங்கம் அடைகிறார் செவ்வாய். ஏன்னா நீச்சப்பட்ட ஒரு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற சந்திரனோடு இருக்கிறதன் மூலியமாக நீச்ச பங்கம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பம், வாக்கு, தனஸ்தானாதிபதி. உங்களுடைய ராசிநாதனே போய் உட்கார்றதுனால பேச்சு நல்ல இனிமையாக இருக்கும். பணவரவிற்கு பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் போகும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், பாட்டு எழுதக்கூடியவர்கள், பாட்டு பாடக்கூடியவர்களெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். கேதுவோட சம்பந்தம். இந்த காலகட்டத்தில் கேதுவோட சம்பந்தத்தில் இருந்தாலும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் உங்களுடைய முயற்சிகளும் இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது. இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால வேலையிலையும் தொழிலையும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கொஞ்சம் ஜாகிரதையாக உடல்நிலையும் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனங்களில் பொறுமையாக ஓட்டுறது நல்லது. இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்க, அதாவது காய்கறி, பழங்கள், பால், தண்ணீர், இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தலையானால் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அருகில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.